ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். கார்த்திகிட்ட வந்து நம்ம ராஜராஜனும் நம்ம மயில்வாகனமும் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து செங்கல் சூளையை அத்தை வேறு யாருக்கோ விற்கிறதா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது சின்னத்தையோட ஏற்பாடு தான்ப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக அவங்களோட ஏற்பாடு தான். இப்போ வந்து இது ஏலத்துக்கு பொதுவாக யாருக்கும் விட மாட்டாங்க. இதை வந்து நம்ம சந்திரா அத்தை வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அப்புறம் நீங்கள் எப்படிலாம் யோசிக்கணுமோ அப்படி யோசித்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சில பல ஐடியாக்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க. நம்ம சந்திரா எந்தெந்த இடத்துலலாம் போயிட்டு காசை கொடுத்து நீங்கள் வரணும், ஆனால் வந்து ஏலம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் நம்ம மயில் வாகனமும் போயிட்டு பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் எல்லாருமே கார்த்திக்கு சாதகமாக வந்து வந்து சரின்னு சொல்லிடுறாங்க. அதனால சந்திராவும் ஏலத்துக்கு வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வரத்துக்காக வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நான் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்கல் சொல்லியை நான் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன ராஜா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ரேவதி, அந்த செங்கல் சூளையை வாங்கி உன் பேரில் தான் நான் எழுதி வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம் ராஜா, நீ நல்லா இருந்தாலே போதும் அப்படின்னும் போது, எனக்கு அடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ தானே, அப்போ உன் பேரில் தானே நான் எழுதி வைக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ராஜா வந்து நம்ம ரேவதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதியும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ராஜா சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி செங்கல் சூளையாண்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி நம்ம சந்திரகலாலாம் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. செங்கல் சூளையை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த செங்கல் சூளையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, உங்களை நம்பி தானே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க மேலே இருக்கிற வெறுப்பில், நீங்கள் என்ன சொன்னாலுமே சரி நான் வந்து உங்கள் பேச்செல்லாம் கேட்குற மாதிரி கிடையாது, கண்டிப்பாக நான் இந்த செங்கல் சூளையை விற்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பா சந்திரா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் எல்லா ஏற்பாடும் கரெக்டாக தானே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் போது, எல்லாரையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்கக்கா, எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபோனை வந்து காரில் விட்டு வந்துடுறாங்க. நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரா வந்து அந்த ஆட்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து யாருமே ஏலம் பேச மாட்டாங்க, நீ தான் வந்து ஏலம் பேசி அந்த இடத்த எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மேடம், நான் கண்டிப்பாக முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த சந்திராவோட ஆளும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏலத்துக்காக வந்து ரெடி ஆகிடுறாங்க. ஏலமும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வச்சிருந்த அந்த கோபால் என்றவர் வந்து நம்ம சந்திரகலா நியமித்த ஆளுக்கு நிகராக வந்து நம்ம கோபாலும் வந்து வேலை கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம சந்திரகலா அந்த 95 லட்சம் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஆடி போயிடுறாங்க. யார் இந்த ஆள், இந்த ஆளை நம்ம பார்த்ததே கிடையாது, இவன் யார் ஏவி விட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவுக்கு அந்த நேரத்தில் ரொம்பவே குழப்பமாயிடுது. சரி ஓகே, 95 லட்சம் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த இடம் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா நினைக்கிற ஒரு கொஞ்சம் செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கோபால் 1 கோடி அப்படின்னு சொன்னதுமே நம்ம சந்திரகலா அப்படியே ஆடி போயிடுறாங்கன்னே சொல்லலாம். ஐயோ, இவன் 1 கோடி கேட்டுட்டானே, ஒன்றுமே வேல்யூ இல்லாத இதுக்கு போய் 1 கோடி கேட்டிருக்கானே, இதுக்கு மேலே நம்ம கேட்டால் வேலைக்காவாதுன்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் அந்த ஆளை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏலமும் அந்த இடத்துல முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கோபால் வந்து சைன் போட சொல்லி கூப்பிட்றாங்க. அங்கே போனதுக்கப்புறம், இல்லை நான் மேனேஜர் மட்டும்தான், எங்கள் பாஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, யாருங்க பாஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்தி அந்த கார்லேருந்து சும்மா மாசாக இறங்கி வராங்க. நம்ம கார்த்தியை நம்ம வேஷ்டி சட்டையில் தான் பார்த்துருக்கோம். இப்போ பேண்ட் ஷூட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சும்மா மாசாக இருக்காங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்த நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் அந்த இடத்துல ஆடி போயிடுறாங்க. இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தான் இந்த கம்பெனியை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுடுது. நான் இந்த கம்பெனியை இவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி விடாப்பிடியாக நிற்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது தான், நீங்களும் சைன் போட்டுட்டீங்க, இப்போது இந்த இடம் வந்து இவருக்கு தான் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஆட்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சார், எங்கே இந்த கம்பெனி வேறு ஆளுக்கு போயிடுச்சுன்னா எங்களோட நிலமை மோசமாயிடும்னு நினச்சோம், கடவுளே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது சார், இப்போ உங்கள் ரூபத்தில் இந்த கம்பெனியை நீங்களே வாங்கிட்டீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் எல்லாரையும் கார்த்தியை பற்றி பேசுகிறாங்க, ரொம்பவே புகழ்ந்து. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தியும் சைன் போடுறதுக்காக அங்கே ஒரு அதிர்ச்சியை வந்து நம்மளுக்கு சாமுண்டீஸ்வரிக்கு கொடுக்குறாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம
ரேவதியை கூப்பிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம ரேவதியை கூப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவே ஆடி போயிடுறாங்க. அதுவும் சாமுண்டீஸ்வரி சந்திரகலா ரொம்பவே ஆடி போயிடுறாங்க. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா இவ எங்கேருந்துக்கா வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கார்த்தி நம்ம ரேவதியை கூப்பிட்டு அந்த இடத்த எழுதி வைக்கிறாங்க நம்ம ரேவதி பேர் மேலே. ஏன்னா கார்த்திக் அப்புறம் நம்ம ரேவதிக்கு தான் எல்லாமே, அதனால நம்ம ரேவதி பேரில் எழுதி வச்சு நம்ம ரேவதியை எம்டி ஆக்கிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த கம்பெனிக்கு. அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்கிறாங்க, இனிமேல் இவங்க தான் உங்களை பார்த்துக்க போகிறாங்க, இவங்க தான் இந்த கம்பெனியை ரன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லும் போது ரொம்பவே சந்தோஷமாகிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே எரிச்சலாயிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து கேட்குறாங்க, நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன சொன்னாலுமே சரி, 1000 நீ என்னை பிரித்து வச்சாலுமே அவர் தான் என்னோட புருஷன், அதனால் நான் அவர் சொல்படி தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து நம்ம ரேவதி பேசுகிறாங்க. யார் கூட நீ மோதுறன்னு தெரியுதாம்மா, யார் பேச்சோ கேட்டுக்கிட்டு நல்லவங்களெல்லாம் நீ இழந்துக்கிட்டே தான் வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க. வாய் கொஞ்சம் நீளமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உனக்கு அப்படின்ட்டு. இனிமேல் நீ என்ன பண்ணாலுமே சரி, நான் என் புருஷனை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரேவதி. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்தா நம்ம சந்திரகலா ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. இந்த பக்கம் காளியம்மாவை பார்க்குறதுக்காக அங்கே போயிட்டு காளியம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம நினச்ச மாதிரி அந்த இடத்த வாங்க முடியல, இந்த மாதிரி அந்த கார்த்தியும் அந்த இடத்துல ஒரு ஆட்களை வச்சு ஏலம் கேட்க வச்சுருக்கான், 1 கோடி ரூபாய் வந்து ஏலம் கேட்டு முடிச்சிட்டாங்க, என்னால் இதை பண்ண முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே அவமானமாக இருக்கும் போது சொல்லும் போது நம்ம காளியம்மா நம்ம சந்திரகலாவுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் நீ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அத்தை, இந்த வாட்டி நான் வந்து இந்த இதில் ஏமாந்த மாதிரி மற்ற இதில் நான் ஏமாறவே மாட்டேன், கண்டிப்பாக அவளோட சொத்தெல்லாம் பிடுங்கி நான் அவளை நடுத்தருவில் நிறுத்தியே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அக்கா இதுக்கு மேலே ரேவதியை நம்ம விட்டோன்னா ரேவதி நம்ம கைமீறி போயிடுவா, அதனால நம்ம முறைப்படி அவளுக்கு நம்ம டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சந்திரகலா அடுத்த இதில் இதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா இதுவையும் அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, நம்ம ரேவதியும் கார்த்தியும் பிரிக்கவே முடியல, அதனால் நம்ம சந்திரகலா அடுத்த முடிவை இப்படி தான் கொண்டு வருவாங்க. அது டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு அது முழு மனசாக வந்து பிரிய விருப்பம் இல்லைன்றத அந்த கோர்ட் வந்து தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அவங்கள 2 பேரையும் ஒன்று சேர்த்து தான் வாழ வைப்பாங்க. இந்த கோர்ட் அந்த முடிவை எடுத்துருச்சுன்னா நம்ம சந்திரகலாவிலையும் நம்ம சாமுண்டீஸ்வரியாலும் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி தான் கதைக்களத்தை கொண்டு போவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது, நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.